எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்று கார்த்திகை தீபத் திருநாள். தீபங்களின் திருநாளாகவும் ஆன்மீகத்தின் பெருநாளாகவும் இந்த நாள் தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிறது. பழம்பெரும்படி பார்க்க போனால் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகா தீபமே இந்த கார்த்திகை திருநாளில் ஒரு முக்கியமான நாளாகும். ஞானத்தின் ஒளியாகவும் ஆன்மீகத்தின் பெரும் வெளிச்சமாகவும் பார்க்கப்படும் இந்த மகாதீபம் ஏற்றப்படும் பொழுது பக்தர்களெல்லாம் ஒன்று கூடி அண்ணாமலை அறவோம் என்னும் எழுப்பப்படக்கூடிய அந்த ஓசை விண்ணை முட்டும் அளவுக்கு ஒரு பெரும் ஓசையாகவும் பக்தியின் பெருக்கையும் நமக்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாகும் இதில் இருக்கும். இந்த விழாவின் தோற்றம் எப்படி என்றால், யார் பெரியவன் என்று பிரம்மாவும் திருமாலும் போட்டியிடும் பொழுது யார் என்னுடைய அடியையும் முடியையும் காண்கிறார்களோ அவர்களே பெரியவன் என்று இங்கே சிவபெருமான் தோன்றுகிறார். ஒளிப்பிளம்பாக தோன்றிய அந்த சிவபெருமானின் ஆதியையும் அந்தத்தையும் காண முடியாமல் பிரம்மாவும் திருமாலும் தவிக்கிறார்கள். ஆதியும் அந்தமும் இல்லா ஒரு பேர்வழியாகிய நானே இந்த உலகத்தில் முதலும் முடிவும் மூத்தவனமாக இருக்கிறேன் என்று சிவபெருமான் அங்கு தோன்றுகிறார். அந்த ஒளி உருவான நாளே மகா தீப திருநாளாகவும் கார்த்திகை திருநாளாகவும் ஆன்மீக பெருக்கு நாளாகவும் பார்க்கப்படுகிறது. 2 வகையான தீபங்கள் இருக்கிறது. ஒன்று புறத்தீபம், இன்னொன்று அகத்தீபம். அகத்தில் ஏற்றப்படக்கூடிய ஒளியானது நம் மனதினுள் இருக்கும் தீய எண்ணங்களை அழித்தும், புறத்தே ஏற்றப்படக்கூடிய திருவிளக்கானது இருளை அகற்றி நல்ல ஒளியை இந்த வாழ்விற்கும் இந்த குடும்பத்திற்கும் வருவதாகவும் இந்த விழா அமைகிறது. எனவே அனைவரும் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். முடியாதவர்கள் வீட்டில் தீபங்களை ஏற்றி இறைவனின் திருவருளை பெறுங்கள். ஆதியும் அந்தமுமாய் இருக்கின்ற இறைவனின் திருவடிகளை சரணடைவதே நமக்கு ஞானத்தின் வழியாக இருக்கும். எனவே அனைவரும் தவறாமல் கார்த்திகை திருநாளை கொண்டாடுங்கள். கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி.